உங்கள் அனைவருக்கும் அச்சு மற்றும் காட்சி ஊடக செய்தி நிருபர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றோம். உங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியதன் நோக்கம் ஒன்றுதான். திராவிட வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு இன்னும் ஓராண்டு நிறைவு பெறவில்லை. ஆனால் திராவிட வெற்றிக் கழகம் கருவாவதற்கு காரணமாக கடந்த செப்டம்பர் 15 காஞ்சியில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழாதான் காரணமாக இருந்தது. எனவே எங்களுடைய திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவருடைய பிறந்த நாள் மற்றும் திராவிட இயக்கத்தின் தீரர்களுக்கு திராவிட ரத்னா என்கின்ற விருதினை வழங்குகின்ற முப்பெரும் விழாவினை வீரர்களின் கோட்டமான திருச்சி மலைக்கோட்டையில் நடத்துவது என்று எங்களுடைய நிர்வாக குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் அந்த விழாவினை திருச்சியில் நடத்துவதற்கு திட்டமிட்டு அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்த வழியில்தான் உங்களை சந்திக்கின்ற ஒரு பேறு பெற்றவனாக உங்கள் முன்னாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். எனவே திராவிட வெற்றிக் கழகம் திராவிட இயக்கத்தின் கருவறையாக திராவிட இயக்கத்தின் பாசறையை சுமந்திருக்கின்ற அந்த லட்சியங்களை இதயத்தில் தாங்கியிருக்கின்ற தோழர்களுடைய ஒன்று கூடல் தான் திராவிட வெற்றிக் கழகம் என்ற பெயர் கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் நாள் தலைநகர் சென்னை அடையாறில் முத்தமிழ் பேரவையில் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் யாருக்கும் இல்லை. மதிமுகவில் இறுதி வரை பயணிக்க வேண்டும், அந்த தலைவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய வசந்த காலத்தை, எங்களுடைய இளமை பருவத்தை, எங்களுடைய வாலிப பருவத்தை 32 ஆண்டு காலம் தலைவர் வைகோ அவர்களுக்கு நாங்கள் இழந்து அவர் பின்னால் அணிவகுத்து வந்தோம். ஒற்றை நோக்கம்தான் எமது தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுடைய அந்த துயரம் மிகுந்த வரலாற்றுக்கு ஒரு முடிவரையை வைகோ தந்திடுவார் என்ற ஒரு தவறான எண்ணத்தின் அடிப்படையில் அவருடைய பேச்சுக்களை நம்பி அவர் பின்னால் அணிவகுத்த லட்சக்கணக்கான தொண்டர்களில் நாங்களும் இருந்தோம். அவர் கொள்கை பிறழ்ந்து திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் இருந்து அவர் தடம் மாறி இருக்கிறார். திராவிட இயக்கத்தின் திருப்புவாதியாக மதிமுக மாறி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் மகன் திமுகவாக மாறியதன் காரணமாகத்தான் அந்த இயக்கத்தில் ரத்தமும் சதையுமாக நாங்கள் எல்லாம் பணியாற்றி எண்ணற்ற வழக்குகள், போராட்டங்கள், சுகதுக்கங்களை மறந்து கட்சி கட்சி என்று அலைந்த எங்களுடைய வசந்த காலத்தை எந்த காரணத்தை சொல்லி மறுமலர்ச்சி திமுக இந்த மண்ணில் உதயமானதோ வாரிசு அரசியலை முன்வைத்துதான் அவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். ஆனால் தன் வாரிசு துரைக்காக எங்கள் மீது, என் மீது அடாத துரோகப்பழியை சுமத்தி கட்சியிலிருந்து என்னை நீக்கியதின் காரணமாக நீதி கேட்டு என் பின்னால் அணிவகுத்த பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் ஒன்று திரண்டு இன்றைக்கு நாங்கள் திராவிட வெற்றிக் கழகம் என்ற இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறோம். கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தில் திராவிட வெற்றிக் கழகத்தை பதிவு செய்து கொடுத்திருக்கின்றோம். இதுவரை 3 முறை கூடுதல் ஆவணங்கள் கேட்டு கடிதங்கள் அனுப்பினார்கள். ஒரு முறை தேர்தல் ஆணையத்திலிருந்தே அலைபேசி வாயிலாக அழைத்து எங்களிடம் விவரங்களை பெற்றிருக்கின்றார்கள். அநேகமாக இந்த வாரத்தில் அல்லது இந்த மாதத்தில் எங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து எங்களுடைய பதிவை ஏற்றுக்கொண்டு அதற்கான சான்றிதழ் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் இந்த முப்பெரும் விழாவினை நடத்துவதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காகத்தான் எங்களுடைய உயர்நிலை செயல்திட்ட குழுவில் பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் சேலம் வழக்கறிஞர் ஆனந்தராஜ் அவர்கள், கோவை ஆனந்த் அவர்கள், மாநில செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாணிக்கவாஸ் அவர்கள்,
திராவிட வெற்றி கழகத்தின் சட்ட திருத்தங்களை வகுத்து தந்த முதன்மையாக விளங்கிய பேராசிரியர் அண்ணன் நெடுஞ்செழியன் அவர்கள் திராவிட இயக்கத்தின் சாட்சிகளாக இன்றும் இருக்கின்ற அந்த சுயமரியாதை சுடரையாக இருக்கின்ற அண்ணன் மிசா சாக்ரட்டிஸ் அவர்கள், அதே போன்று அண்ணன் தஞ்சை பாஸ்கர் அவர்கள், தஞ்சை அக்கா பத்மா அவர்கள், நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் மருது ஆறுமுகம், திருச்சி மலைக்கோட்டையில் எங்களுக்கு ஒரு படைக்கலனாக பாசறை காவலனாக இருக்கின்ற எமக்குட்டி அவர்களோடு இந்த நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை அரசியலில் உருவாக்கியது என்பதில் மாற்றுக்கருத்து இடமில்லை. எந்த அரசியலை நாங்கள் எல்லாம் விரும்பினோமோ அந்த அரசியல் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம். காரணம் ஒன்றுதான், நாள்தோறும் போராட்டக் களங்களில் மக்களின் பிரச்சனை ஈடுபட்டுக் கொண்டு வருகின்ற எங்களால் தேர்தல் காலத்தில் வாக்காளர்கள் பணம் கொடுக்க முடியாமல் அந்த நேரத்தில் பணம் கொடுக்கின்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்ற ஒரு சூழல் உருவானதில் எல்லாம் ஒரு கசப்பான நினைவுகளாக எங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. பணம் கொடுக்காமல் வாக்களித்தது சிறப்பு, ஆனால் வேட்பாளர் யார் என்று அறியாமலே வாக்களித்தது மிகப்பெரிய தவறு என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்வது எங்களுடைய கடமை என்று கருதுகிறோம். காரணம், நடந்து முடிந்த ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகனாக இருந்த அண்ணன் தலைவர் தளபதி அவருடைய ஆட்சி என்பது ஒரு சிறந்த ஆட்சியாக தமிழ்நாட்டுடைய மக்கள் நல திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் என்று கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாட்டை மீட்டு ஒரு சமகாலத்தில் சமவெளியில் ஆட்சி கட்டளை நகர்த்தி வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி போன்றவர்கள், இதுபோன்று எண்ணற்ற தலைவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கையில் தங்கமும் மறு கையில் இரும்பும் வைத்து எடை போடுகின்ற மக்களாக இருக்கின்றார். தங்கத்திற்கு தங்கத்தை வைத்து எடை போடுவதில்லை, மாறாக தங்கத்திற்கு நேராக இரும்பு வைத்துதான் எடை போடுகின்றார்கள். எனவேதான் தங்க நிகர் தலைவராக இருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்பது எங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்கிறது. இன்னும் நாங்கள் அதிலிருந்து மீளவில்லை என்பதும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டிய கடமையாகத்தான் கருதுகிறோம். இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நல சேவர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது இது கவலை அளிக்கிறது. பணத்திற்கு வாக்கு வாங்காமல் வாக்களித்தது வரவேற்புக்குரியது, ஆனால் வேட்பாளர் யார் என்று பார்க்காமலே வாக்களித்தது தவறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியது திராவிட வெற்றி கழகத்தின் கடமை என்று கருதுகிறோம். வந்திருக்கின்ற ஆட்சி இப்பொழுது நாங்கள் வந்தவுடனேயே ஏதோ மாயாஜால வித்தையை போன்று இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை அடுத்த நிமிடத்தில் நான் சீர்படுத்துவேன் என்று சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். ஆனால் நாள்தோறும் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பார்க்கின்றோம், படுகொலை நடக்காத நாட்களே இல்லை, பலாத்காரம், பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாட்களே இல்லை என்ற நிலைமைதான் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் விழுமையாக எழுந்து நிற்கிறது. அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் பெலிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை போன்று இன்றைக்கு நீதிமன்ற காவலில் இருந்த ஒரு மாற்றுத்திறனாளியையே அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலைமைகள் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஊடகவியலாளர் விஜய் அவர்கள் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கிறார், அலைகழிக்கப்படுகின்றார் என்கின்ற செய்திகள்லாம் வருகின்ற போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி ஜனநாயக பாதையில் இருந்து வழுவுகிறதோ என்ற எண்ணம் எழுந்து கொண்டிருக்கிறது. விரைவில் தமிழக வெற்றி கழகத்துடைய பட்ஜெட் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தில் அவர்கள் அறிவித்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்றிட வேண்டும், அதே வேளையில் வளர்ச்சிப் பணிகளையும் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுதலை திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்றுதான் மற்றொரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மதுபான கடைகளை மூடுகிறோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ரெஸ்டோ பார் என்று சொல்லப்படுகின்ற உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகளை திறப்போவதாக செய்திகள் வருவது அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. இது அதைவிட மோசமாக இருக்கும். எனவே இந்த ரெஸ்டோ பார் என்று சொல்லப்படுகின்ற இந்த உணவகத்துடன் கூடிய இந்த வரிமத்தை
தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படி செய்வீர்களானால் அது நீங்கள் சொன்ன வாக்கிலிருந்து பின்வாங்குகிறீர்கள் என்பதாகத்தான் பொருளாக இருக்கும். இதற்கு மல்லு கட்டுவதற்கு எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் வரக்கூடும். ஏனென்று சொன்னால் இப்ப அவர்தான் அவருடைய துருபிடித்த ஈட்டி வால் கேடயத்தெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை எடுத்து போய் பழைய பொருள் போடுகின்ற கடையில் எடுத்து போய் போட்டோம்னா 2 கிலோ வெங்காயம் தான் கொடுப்பாங்க. அவர் வச்சுக்கிற கேடயத்துக்கும் அவர் வச்சுக்கிற ஆயுதத்திற்கும். அவர் இன்றைக்கு அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வரலாம். காரணம் அவர்தான் இப்பொழுது விஜய் தலைமை ரசிகர் மன்றத்துடைய தலைவர் போன்று தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளரை போன்று அவரும் அவருடைய மகனும் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமும் செய்து கொண்டு வருகின்ற அந்த நடவடிக்கைகள் ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது. வைகோ தன்னுடைய இருப்பை மெய்ப்பிப்பதற்காக ஒரு நடிகர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் டூப் போடுவர் அவரை விட 100 மடங்கு பெரியவராக பலமானவனாக இருக்க வேண்டும். ஒரு நடிகர் 100 அடியிலிருந்து கீழே குதிக்கிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தப்படணும். ஆனால் அந்த 100 அடியிலிருந்து உண்மையா குதிக்கிறார்ல அவர் டூப்புன்னு சொல்லுவாங்க. அந்த 100 அடியிலிருந்து விழுந்து எழுந்து போனார்ல அவரை நாயகன் சொல்லுவாங்க. 100 மூட்டையை அப்படியே அசால்ட்டா தூக்கி தோல்ல போட்டு போறவரை டூப் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி தூக்கி ஒரு 2 கிலோ பஞ்சை தூக்கி 100 மூட்டை மாதிரி சுமந்து போறவரை கதாநாயகன் என்று வர்ணிக்கின்ற கடமை இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு விஜய்க்கு டூப்பு போடுகின்ற விதத்தில் வைகோ அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதங்கள், அவர் நடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த கதாபாத்திரம் என்பது விஜயை தோற்கடிக்கின்ற விதத்தில் அப்படி நடிப்புகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. கேட்டா எங்க இருக்கிறார் அப்படின்னா, இப்பெல்லாம் வேலிகத்தாமல்ல புடுங்க போறோம், சீமக்கர் வேலத்தை புடுங்க போகிறோம்னு அவர் புறப்படுறாரு. இல்லைன்னா கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம்னு சொல்றாரு. இல்லைன்னா மூடப்பட்டிருக்கின்ற ஆலையை திறக்கக்கூடாதுன்னு போராட போறார். இங்க கூட சமதா கட்சியிலிருந்து அதனுடைய தொழிற்சங்க தலைவர் சகோதரர் ராம்மோகன் அவர்களும் கவிஞர் கார்த்திகேயன் அவர்களும் எங்களை சந்திக்க வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறார். என்னன்னு கேட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஏன் மூடப்பட்டது என்பதை அவர்கள் ஆய்வு செய்து அந்த ஆலைகளை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பினை தமிழக வெற்றிக்கழக அரசு செய்திட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கைகள். அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தலைவர்களை சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுவை வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த மனுவை பெறுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களும். எனவே இதுபோன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் ராஜினாமா பண்ண தயார் என்று சொல்லுகிறார். இங்க நாங்கள் கேட்க விரும்புவது ஒன்றுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக உங்களிடம் யாராவது ராஜினாமா சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண சொன்னார்களா என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாக்காளர்கள் பணம் கொடுக்கவில்லை என்பதை உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? ஏனென்று சொன்னால் நீங்க எவ்வளவு வாக்குகளுக்கு பணம் கொடுத்தீர்கள் என்பது கொடுத்ததற்கான சாட்சிகள் இங்கே இருக்கின்றார். அந்த தேர்தலுக்கான பணம் இல்லை என்று ஒரு செய்தி வந்தபோது நானே என் தரப்பில் என் நண்பர்கள் மூலமாக பல லட்சம் ரூபாயை பெற்று தலைவர் வைகோ அவர்களுக்கு அவர் யாருக்கு எந்தெந்த வங்கி கணக்கில் அனுப்ப வேண்டும் என்று சொன்னாரோ அந்த வங்கி கணக்கில் அனுப்பிவிட்டு தான் இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தவன் நான். எனவே வாக்குக்கு பணம் கொடுத்து விட்டு நீங்கள் இப்பொழுது அவர்கள் ராஜினாமா பண்ணட்டும், நானும் ராஜினாமா செய்கிறேன் என்று வீரவேசம் பேசக்கூடாது. இப்பொழுது நீங்கள் குற்றச்சாட்டை திமுக மீது வைத்துக் கொண்டு வருகின்றீர்கள். பல பேர் இன்றைக்கு கட்சியிலிருந்து விலகி போய்விட்டார்கள் என்று. விலகி ஒன்னும் மகன் திமுக வந்துவிடவில்லை. ஏதோ மகன் திமுக வந்ததை போன்று நீங்கள் தம்பட்டம் அடிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எனவே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற என்ற பேர் இயக்கத்தை காணாமல் ஆக்கிவிட்டு அதன் சொத்துக்களை விற்று நீங்கள் கனடா நாட்டில் டொரண்டோவில் ஏற்கனவே உங்களுக்கு அங்கே வங்கி கணக்குகள் இருக்குது. நீங்கள் அங்கே ஒருவேளை குடியுரிமை பெற்றீர்களா என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒருவேளை அங்கே சென்று செட்டில் ஆகணும்னு நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு தான் எல்லா பணிகளும் செய்து கொண்டு வருகின்றீர்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே துரை அவர்கள் ஒன்றும் பரிசுத்தமானவர் அல்ல. அவர் எப்படி இருந்தார், இப்பொழுது எப்படி இருக்கிறார் என்பதற்கான கேள்விகள் ஏராளமாகவே இருக்கிறது. வைகோவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் துரையுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இன்றைக்கு விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மறுக்க முடியாத செய்தியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வைகோ அவருடைய நாடாளுமன்றத்தினுடைய உரைகளை ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பாக தலைநகர் சென்னையில் வெளியிடப்பட்டு
ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசியவன் நான். இப்பொழுது மீண்டும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய புத்தகத்தை வெளியிடுவதற்கான காரணம், முன்பு போட்ட திட்டம் என்பது வேறு. அந்த முன்பு போட்டப்பட்ட திட்டம் என்பது மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடுவதற்கும் அதை முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு 29 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் வைகோ களமாடுவதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சராக அந்த தலைவர் தளபதி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருந்தது. இதில் எந்த விடத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த வைகோ அவர்கள் இப்பொழுது பாஜகவுடைய மாநில தலைவராக, பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது இந்திய குடியரசு துணைத் தலைவராக இருக்கின்ற அண்ணன் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் தாவேகாவுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களையும் இணைப்பதற்கான காரணம், வைகோ அவர்கள் மீடியேஷன் பணியை செய்து கொண்டு வருகிறார். கட்சி வேலையை விட்டுவிட்டார். இப்பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் நான் காவல்காரனாக இருக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்ற வேலையை செய்து கொண்டு வருகிறார். எனவே பாஜகவுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு இணைப்பை, ஒரு மீடியேஷன் பணியை வைகோ செவ்வனே செய்து கொண்டு வருகிறார். அந்த காட்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற காலகட்டத்தில் வைகோவுடைய நடவடிக்கைகள் முற்றாக புறக்கணிக்கப்படுகின்ற விதத்தில் தான் அவர் ஊடகத்தினரை அச்சுறுத்துவதும், மிரட்டுவதும், ஒருமையில் பேசுவதும், இன்னும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டு வருவதும் வாடிக்கையாகி கொண்டு வருகிறது. ஜனநாயகத்தின் விழுமைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு ஜனநாயக தலைவராக அடையாளம் காணப்பட்ட வைகோ இன்றைக்கு அதிலிருந்து மாறி வருகிறார் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்வது எங்களுடைய கடமை. எனவே நடைபெற இருக்கின்ற செப்டம்பர் 15 தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா திராவிட ரத்னா விருது வழங்குகின்ற முப்பெரும் விழாவினை திருச்சி நடத்துவதற்கு அச்சு மற்றும் காட்சி ஊடக தோழர்கள், நிருபர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்திட வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த கூடலில் சொல்வது என்னுடைய கடமை. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். என்னன்னா, மூடப்பட்ட ஆலையை எதிர்த்த ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இப்ப ஒண்ணு திறந்திருக்குல்ல, ஏற்கனவே மூடப்பட்டு அந்த அனில் அகர்வாலுடைய ஒற்றை மகன், அது வாரிசு இல்லாமல் அந்த ஒரு மகன் கூட இறந்துட்டு அவர் எனக்கு இந்த தொழிலே வேணான்னு ஒரு வனவாசம் போற மாதிரி அவர் புறப்படுற மாதிரி செய்திகள் வருகிறது. இப்பொழுது மூடப்பட்ட ஆலையை நீங்க ஒண்ணு மூடணும் நீங்க இப்போ சொல்றீங்க. இப்ப நாம கேட்கிற கேள்வி இதுதான். தமிழ்நாடு அரசு குறிப்பாக சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரு புள்ளி விவரத்தை எங்களுக்கு தரணும். அந்த புள்ளி விவரம் என்னன்னா, ஆலை மூடுவதற்கு முன்பாக அங்க பாதிக்கப்பட்டிருக்கின்ற சுற்றுச்சூழலின் நிலைமை என்ன, ஆலை மூடியதற்கு பின்னால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை என்ன, பழைய நிலைமை இப்பொழுது நீடிக்குமேயானால் இந்த சுற்றுச்சூழலை பாதிப்பது எது, எந்த ஆலைகள் என்பதை கண்டறிந்து அதை மூடிட வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அதுதான் அந்த தொழிலாளருக்கான பணியாக இருக்கும். எனவே மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலையில் வாழ்க்கை இறந்திருக்கின்ற அந்த தொழிலாளர்களுடைய கவனத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிற்சாலை, மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகளை மீள் உருவாக்கம் செய்து அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையுடன் பேசி தொழிலாளருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை உருவாக்கிட வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தில் வைகோவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் மறுப்பதற்கில்லை. அந்த போராட்டத்தில் நாங்கள் நிறைய போராட்டங்கள் பங்கேற்றிருக்கிறோம். வைகோ என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்பதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். எனவே இந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தினுடைய நிலைமை என்ன, இப்ப என்னன்னா, இப்ப அவங்க ஒருவேளை திறப்பதற்கான அவர்கள் ஒரு சாத்தியக்கூறுகள் வருகிறார்கள்னா, ஒன்று அது செவி கொடுக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏற்கனவே இருந்த அந்த குறைபாடுகள் நீக்கப்படுகிறது. ஏன்னா நீக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அவங்க கொடுக்கறதாங்கன்னா அது குறித்து அரசு பரிசீலனை செய்யலாம், தப்பு கிடையாது. அதுல பாதிப்பு இருந்தால் நிச்சயமா அது மூடப்படணும், அது மாற்றமே இல்லை. அதை விட மோசமாக இப்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் கேஸ் கசிந்து இதுவரையிலும் 20 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுமே விட கொடுமையான அணுகுலைகள், மாமல்லபுரம், கூடங்குளம் அணுகுலைகள் எல்லாம் கடுமையான பாதிப்புகள் கொடுக்கிறது. எனவே பாதிப்பு இல்லாத தொழிற்சாலைகள் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்கிறது. காங்கிரஸ், திமுக, அதிமுக காட்டிலும் இப்ப லஞ்ச ஊழல் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. என்ன சார் உண்மையா? லஞ்ச ஊழல் குறைஞ்சிருக்கிறா? நேற்று ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை காஞ்சி மாவட்டத்தில் அரசு பண்ணிருக்க வேண்டிய தேவையில்லை. அவங்களுடைய மாவட்ட செயலாளர் ஒவ்வொருவராக கட்சி விட்டு நீக்கப்பட்டு கொண்டு வருகிறார், தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலாளர்களை. காரணம்,
அவங்க வந்து குவாரியில போய் பணம் கேட்டாங்க, பார்ல போய் பணம் கேட்டாங்க என்ற குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அரசில் அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், குறை சொல்ல முடியாது. நல்ல அமைச்சர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். சில அமைச்சர்கள் அனுபவம் இல்லாமல் இன்னும் ரீல்ஸ் அமைச்சர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் நான் பார்க்கிறேன். நல்ல அமைச்சர்களும் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். ரீல்ஸ் போடுகின்ற அந்த ரசிக மனப்பான்மையோடு இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர் அமைச்சர்களும் இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. நீங்க வைகோட பேச்சு நம்பிதான் பேச்சு ஏமாந்து பேச்சு நம்பி போனீங்க, இப்ப ஏமாந்து இருக்கிறீங்க. இப்ப மக்கள் வந்து இப்படி அரசியல் தலைவரோட பேச்சை நம்பிக்கிட்டே இருக்காங்களே, எது உண்மைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதுதான். அந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழுக்காக அவர் பேசிய பேச்சுக்கள், அவருடைய அந்த ஆக்ரோஷமாக ஈழத்தமிழுக்கு நான் பணியாற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள், இவையெல்லாம் நம்பிதான் அந்த காலகட்டத்தில் நாங்களாம் சேர்ந்தோம். இதே திருச்சியில தான் ஈழத்தமிழுடைய விடியலுக்கு ஒன்றுதான் தனித்தமிழ் மட்டும்தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதற்கு பின்பாக முள்ளிவாய்க்கால் படுகொலை எல்லாம் கடுமையாக நடந்தது. ஆனால் அரசியல் படுத்தப்படுகின்ற ஒரு அரசியலாகத்தான் வைகோவுடைய அந்த ஈழத்தமிழ் ஆதரவு நிலைமை இருந்தது. அரசியல் ஆதாயம் இல்லாமல் அவருடைய போராட்டம் இல்லை. எனவே அவருடைய போராட்டத்திற்கு பின்னால் அந்த அரசியல் ஆதாயம் இருந்ததையும் மறுக்க முடியாது. இப்ப அந்த கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கட்டும், அந்த இலங்கை தமிழக பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கு வந்து மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து திமுகவுக்கு தான் இருக்கு. இப்போ நீங்க திமுக ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போதைக்கு நீங்க வைகோவுக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்க, அப்ப இல்ல அதுல என்னன்னா, கச்சத்தீவு பிரச்சனை என்பது தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுத்ததில்லை. அது மிசா காலத்தில் தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய இரும்பு பண்பின் 110 நாடுகளின் அணிசேரா நாடுகள் தலைவியாக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்களும் ஒப்பந்தம் போட்டு அவர்கள் கையளித்தது. அதற்கு பின்பாக மிசா காலத்தில் அதிகாரிகள் தரப்பில் அது பரிவர்த்தனை செய்யப்பட்ட ஒன்று. இதற்கு ஈடாக கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்தை இலங்கை அரசு இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் 19 திமுக மீது நாம் குறை சொல்லிவிட்டு பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடாது. ஒரு மாநில அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை. ஒரு நிலத்தை ஒப்படைப்பதற்கு, வேற ஒரு நாட்டுக்கு ஒப்படைப்பதற்கு என்பதற்கு ஒரு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதற்கென்று இந்திய அரசாங்கத்துடைய வெளிவிவகாரத்துறை இவையெல்லாம் இருக்கிறது. எனவே வெளிவிவகாரத்துறையும் இந்திய அரசும் செய்ய இந்த பணியை திமுக மீது பழிபோடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறவர்கள் செய்கின்றார்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் ஒன்று. இன்றைக்கும் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள், வலைகள் அறுக்கப்படுகிறது, அவருடைய உடைமைகள் உடைக்கப்பட்டு இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் திமுக தான் காரணமா என்று சொன்னால் இல்லை. இதுக்கும் அதற்குமான வேறுபாடுகள் உண்டு. எந்த ஆட்சி வந்தாலும் இது போன்ற நிலைமைகளை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்திய அரசுக்காகத்தான் இருக்கிறது. இப்போ மோடி வந்ததற்கு பின்னால் ஒருவேளை தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்படவில்லை, ஆனால் அவர்கள் நாள்தோறும் செத்துக் கொண்டு வருகின்ற விதத்தில் அவருடைய உடைமைகளும் வலைகளும் அறுக்கப்படுகிறது என்பதை மறுப்பதற்கில்லை. கச்சத்தீவு விவகாரத்துல திமுக அரசு, அப்போதைய திமுக அரசு கலைஞர் கருணாநிதி அந்த அரசோட செயல்பாடுகள் சரின்னு சொல்றீங்களா? தமிழ்நாடு அரசோ அல்லது கலைஞர் அவர்களோ அது செய்யல. அது எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது கொடுக்க கூடாது என்று இந்திய அரசு. எது இல்ல, சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதற்கு பின்பாக நீதிமன்றத்தில் நாடி இருக்கிறார். தொடர்ச்சியாக அது குறித்தான நடவடிக்கைகள் அவருக்கு திமுகவுடைய இன்றையும் நடைபெறுகின்ற மாநாடுகளில் கச்சத்தீவு மீட்கணும்னு ஒரு கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தான் வருகிறது. எனவே திமுக வந்து இப்போ என்னுடைய அதிகாரத்துக்கு இல்லாத ஒன்றை நான் தூக்கி கொடுத்தேன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஓமாமை, அது புரிந்து கொள்ளாமல் அது சரியாக உள்வாங்காத ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்ப தாவேக்காலையும் வந்து பல இடங்களில் போய் வசூல் வைக்கிறாங்க மாதிரியான செய்திகள்லாம் வருது. அவங்களும் பார்ட்டி பண்ணி கலெக்ட் பண்றாங்க. அந்த சிஎம் கிட்ட நேரடியா போகுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாவட்ட செயலாளருக்கு கேட்டாரு, தலைமை கழகம் வாங்கின்னு சொல்லிச்சு அப்படின்னு அவங்க பேசுறது சமூக ஊடகத்தில் வருகின்ற போது இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருவதை அதை தான் நம்ம சொல்றோம். முதலமைச்சர் வந்து ரொம்ப நேற்று தான் சொல்லியிருக்காங்க, நான் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அது ஒருவேளை தும்பை விட்டு வாழ பிடிக்கிற மாதிரி குதிரை ஓடியதுக்கு பின்னால் ஆயத்தை மூடுவதை போல் ஆய்விடக்கூடாது. ஆபத்து நடப்பதற்கு முன்பாக வருமுன் காப்பதுதான் ஒரு அரசின் சரியான திட்டமாக இருக்கும். எனவே அது போன்ற நடவடிக்கைகள் வந்துவிடாமல், நீங்கள் சொன்ன மாதிரி 500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை மூடுவேன்னு சொன்னீங்க, ஆனால் முழுமையாக இன்னும் மூடப்படலை. அது கூட இன்றைக்கு வருகின்ற ஊடக செய்திகள் ரெஸ்டோ பார் கொண்டு வரப்போரும் என்று சொல்வதையும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் மாநில அரசாங்கம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மேகதாது உட்பட மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடியவர்கள், கொள்கை பேசக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்?
அவங்க அரசியல் குறித்து அவங்க எப்பொழுதுமே வந்தது. இப்ப நாங்களாம் அரசியல் இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஜீவாதார காப்பதற்காக நாங்களெல்லாம் களத்தில் இருக்கிறோம். நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக போகிறோம் என்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லாமல் இந்த அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுவதற்கு அது போன்ற அமைப்புகள் இந்த நாட்டிற்கு அவசியம் தேவை. அரசை விட ஜனநாயகம் பெரிது என்பதை தொடர்ச்சியாக மெய்ப்பிப்பதுதான் இது போன்ற அறம் சார்ந்த போராட்டங்கள். எனவேதான் மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் திருத்த சட்டங்களை அதில் ஒரு புள்ளி கமாவை கூட நான் எடுக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு பின்னாலும் அந்த விவசாய நடத்தி வீரியம் நிறைந்த போராட்டத்தில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்டவர் பலி கொடுத்துதான் அந்த தீர்மானத்தை மோடி அரசாங்கம் திரும்ப பெற்றது என்று சொன்னால், போராட்டங்களின் மூலமாக அவருடைய கோரிக்கை வெற்றி பெற வேண்டும், தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அதுதான் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையிலும் நாம் கடைமடை மாநிலமாக இருக்கிறோம். தலைமடை மாநிலத்தில் முல்லை பெரியாறில் கேரளாவும், பாலாற்றில் ஆந்திராவும், காவிரியில் கர்நாடகம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இது போன்று முரண்பிடிப்பதும், நமக்கு தேவைப்படுகின்ற போது தண்ணி தராமல் இருப்பதும், அவர்கள் மழை காலத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படுகின்ற போது உபரி நீரை பெறுகின்ற மாநிலமாக தமிழ்நாட்டை நினைத்துக் கொண்டிருப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனுடைய உரிமை என்பதை இன்சிங்கி ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகின்ற இது ஒரு காலகட்டத்தில் புத்தன் துறவரம் போவதற்கு முன்பாக ரோகிணி ஆட்டு பிரச்சனைக்காகத்தான் புத்தன் இந்த மண்ணிலிருந்து துறவரம் பூண்டார் என்பது வரலாறு. அந்த துறவரத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஐவர் கொண்ட ஒரு மன்றம் உருவாக்கப்பட்டு அது ரோகிணி ஆட்டு பிரச்சனையை தீர்த்ததாக இன்றளவும் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய புத்தாண்டிஸ் தம்மாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் வழியாகத்தான் இன்சிங் ஒப்பந்தம் சர்வதேச அளவில் போடப்பட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தின் அடிப்படையில் காவிரியில் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்பது இது கட்டாயம். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி இந்தியாவில் நடக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டத்தை மதித்து கர்நாடகம் தண்ணியை திறந்துவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தன்னெழுச்சியான போராட்டங்களை எவராலும் தடுக்க முடியாது. அதுதான் தாவேக அரசு நான் துவக்கத்திலே சொன்னதை போன்று ஜனநாயக பாதையிலிருந்து ஒருவேளை பாசிச சர்வதிகார பாதைக்கு செல்கிறதோ என்ற எண்ணம் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விதிவிலக்காக இருக்க வேண்டும். அவங்க எதற்காக பேசுனாங்க, என்ன பேசுங்க, டெமோக்ரசி மீன் டிஸ்கஷன் என்று சொல்வார்கள். ஜனநாயகம் என்பது விவாதிப்பது, அந்த விவாதித்து நல்ல கருத்தை ஏற்றுக்கொள்வது. நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் நீ சொல்லுகின்ற உரிமைக்காக நான் உயிர் தந்து போராடுவேன் என்பதுதான் ஜனநாயகம். அதுதான் ஊடகம். ஜனநாயகத்துடைய 4 தூண்களில் ஒன்று ஊடகம். அந்த ஊடகம் இன்றைக்கு அச்சுறுத்தப்படுகிறது. அரசால் மட்டுமல்ல, அந்த அரசுக்கு நான் கேடயமாக இருப்பேன், துருபிடித்த கேடயத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற வைகோ போன்றவர்கள் இப்பொழுது மிரட்டுகிறார்கள் என்று பார்க்குமானால் இவர்கள் வகுத்து தந்திருக்கின்ற பாதையில் அவர்கள் செல்கிறார்கள் என்பதால் தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்காங்க, பல வேலை வாய்ப்பு வந்திருக்காங்க. உங்களை சந்திச்சாங்கல்ல தமிழ்நாடு தொழிற்சங்க கூட்டம், அவங்க புதிய தொழிற்கொள்கை உருவாக்கணும்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வச்சு போராடுறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து ஆதரவு இல்ல, அது குறித்து அவங்க கலந்து இன்னைக்கு தான் அவங்கள சந்திச்சிருக்கிறோம். அவங்களோட முழு கருத்தை நாங்கள் உள்வாங்கணும். எங்க தோழருடைய பேசி ஒருவேளை அவங்க ஏதாவது பொதுவாக ஏதாவது போராட்டங்கள் எதாவது நடத்தினாங்கன்னா எங்களுடைய பங்களிப்பை அந்த காலத்தை என்னுடைய நிர்வாகிகள் பேசி முடிவெடுப்போம். தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஆதரவு தெரிவித்தாங்க, திமுக உடன் வெளியேறிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாங்க அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலாக இருக்கிறோம். நாங்க திமுக எங்களை அழைத்து பேசாவிட்டாலும் நாங்கள் திமுக ஆதரவு தெரிவிப்போம்னு சொன்னாங்க. இப்போ ஒருவேளை வைகோ அவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி போயிருக்கின்ற கட்சிகளும் திமுக தலைமையில் ஆட்சி அமைந்திருந்தா இப்ப விலகி போயிருப்பாங்களா? வைகோ இப்படி பேசியிருப்பாரா? வீராவசமா பேசியிருப்பாரா? அவர் கடந்த ஆட்சியில் எவ்வளவு ஆதாயம் பெற்றிருப்பாரு எங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு, எவ்வளவு பேருக்கு கான்ட்ராக்ட், எவ்வளவு பேருக்கு நியமன பதவிகள். இப்போ வந்திருந்தாலும் என் தலைமை இல்ல, நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள், நிறைய பேர் அரசு வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம். நானே பல பேருக்கு சொல்லி அந்த தகுதியானவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது சம்பந்தப்பட்டவர்கள் சொல்லி வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம். அதுபோல பரிந்துரை நியமன பதவிகள், கான்ட்ராக்ட்ஸ்கள் இப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். அதுபோல வைகோ அவர்களும் இப்ப நேரம் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் நேரம் விட்டு விலகி இருப்பாரா? நான் திமுகவின் வழி வந்தவன், நான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். எனவே நான் என்னுடைய கடைசி காலம் வரையில் நான் திமுக அரணா இருப்பேன் இப்ப சொன்னவர் இப்ப அங்க போய் அரணா நின்னுங்கிறாரு. இதுதான் அவர் செய்கின்ற
அரசியலாகும். நாங்க அப்படி இல்லை. துரை வைகோ எலெக்ஷன் அடிக்கிறது இப்போ எலெக்ஷன் பண்ணா நானே கொடுத்தேன்னு சொல்றீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க? இல்ல அது தேவையில்லை. ஆனா நாங்க கொடுத்திருக்கோம், தலைவர் வைகோ அவர்களிடையே கொடுத்திருக்கிறோம். அவர் சொன்ன வங்கிகளுக்கு பணத்தை நானே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் துரை வெற்றி பெறணும் என்ற எண்ணத்தின் தான் நாங்களே எங்க பிரச்சாரத்துக்கு வந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாருல, அவர் வாக்குக்கு பணம் கொடுக்காம நீங்க வெற்றி பெற்றீங்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க வாக்குக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்று விட்டு உங்களுக்கு முன்ன நின்று ஜெயிச்சவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திருநாகரசு அவர். உங்களை விட இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர். அவருடைய தொகுதியை நீங்க சண்டை போட்டு கேட்டீங்க. அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் இந்திய கூட்டணியுடைய கூட்டம் மும்பையில் நடைபெற்ற போது ராகுல் காந்தியுடன் தனியா சந்திச்சு அந்த தொகுதியை அவருக்கு பெற்றுக் கொடுத்தார். மறுநாள் காலையில் அறிவாலயத்தில் சந்திக்கின்ற போது தளபதி சொல்றாரு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தானே சீட்டு வாங்கியிருக்கிறோம், வெற்றி பெறணும்னா அப்படின்னாரு. இன்னைக்கு அவங்களுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போறீங்க. இன்னைக்கு திமுக மீது அவதூறை வாரி வைக்கிறீங்க. இதுதான் ரிப்பீட் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் தாவேக்காவுக்கும் நடக்கும். நாளைக்கு ஏதாவது இவங்க சொன்னது செய்யலன்னா தாவேக்கா மீது விழுந்து புடுங்குவார் வைகோ. நீங்க பேசும்போது தொடர்ந்து வைகோ பேரை சொல்லும்போது தலைவர் வைகோ தான் சொல்றீங்க. இல்ல அதுல என்னன்னா, 32 ஆண்டு காலம் என்னை வார்ப்பித்தவரில் அவர் ஒருவர். 32 ஆண்டுகளில் கடைசி 4 ஆண்டுகள் என்பது அவர் மகனுக்காக என் மீது ஒரு பாராமுகமாக இருந்தார். இறுதியாக என்னை வெளியேற்ற வேண்டும் என்று இந்த ஊர்ல திருச்சியில கூட என்னை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கன்னா, என் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நான் விலகுகிறேன்னு அறிக்கை விட்டார் துரை. அறிக்கை விட்டுட்டு அவர் ஊர் ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சிட்டார். திருச்சியில இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு டாக்டர் அம்மா. அவங்க பெட்ரோல் பங்க்ல தான் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி 5 லிட்டரு பெட்ரோல் வாங்கி பண்ணாரு, எதுன்னு கேட்டா தீக்குளிது. அவங்க தொலைபேசி எண்ணுக்கு தான் அந்த நம்பர் எண் வந்திருக்கும். அவர் யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னதாக, நம்பப்பட்டதாக, மிரட்டப்பட்டதாக சொன்ன அவங்க இன்னும் கண்டுபிடிக்க. இது மாதிரி என் மீது என்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக இத்தனை நாடகத்தையும் வைகோ அவர்கள் நடத்தினார். அவர் மகன் அதற்கு பின்னணியில் இருந்து இயக்கினார். இன்னைக்கு நாங்க வெளியேற்றப்பட்டோம், எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. ஆனால் நாங்கள் வெளியேறதுக்கு பின்னால் அந்த இயக்கம் இன்றைக்கு காணாமல் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரலாற்றில் ஒரு துயர் நிறைந்த செய்தி தான். இந்த நாட்டுடைய சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் சுதந்திரா கட்சியை வச்சிருந்தார். அவர் காலத்திலே அந்த கட்சி காணாமல் போனது. எல்லை போராட்ட வீரர் தமிழரசு கட்சி வைத்து நடத்தினார் மாப்போசி. அவர் காலத்திலே அந்த கட்சி காணாமல் போனது. உயிர் மண்ணுக்கு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று நாம் தமிழர் இயக்கத்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர் உருவாக்கினார். அண்ணா தலைமையில் நாம் தமிழரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்தார். நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி உருவாக்கினார். அவர் காலத்திலே 2 ஆண்டுகளில் அந்த கட்சி கல்லறை கோயிலாக மாறி போனது. தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை சொல்லின் செல்வர் ஈவிகே சம்பத் அவர்கள் அவர் உருவாக்கிய கட்சி தமிழ் தேசிய முன்னணி. தலை சிறந்த நாவுக்கரசரெல்லாம் அவர்களிடம் இருந்தும் ஒரே ஒரு திரைப்பட பாடல், பட்டினத்தில் புதின ஒரு திரைப்படம், அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லுங்கள், இனியும் நாள் பார்க்க சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரே ஒரு திரைப்பட பாடல் மூலமாக தமிழ் தேசிய முன்னணியை எடுத்து போயிட்டு காங்கிரஸ்ல இணைத்த வரலாறுகள் உண்டு. அந்த வரலாற்றில் கடைசியாக இடம்பெற போகின்ற ஒரே கட்சி நாங்கள் இருந்த மறுமலி திமுக இப்பொழுது மகன் திமுக மாறி இருக்கிறது. மகன் திமுக ஏதாவது ஒரு கட்சியில அல்லது கட்சியே இல்லாமல் காணாமல் போய்விடும். மகன் கனடா நாட்டுக்கு போய் அங்க டொரண்டோல செட்டில் ஆயிடுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அங்க இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் எங்க கூட வருவாங்க, மீதி பேர் கொஞ்சம் பேர் வெளியில போலாம், கொஞ்சம் பேர் அரசியலே வேணான்னு ஒதுங்கிடுவாங்க. நன்றி.